கமெண்ட் பண்ண மாதிரி நம்ம தோப்பில் இல்லாத செடி மாதுளம்பழம் கன்று வாங்கிட்டு வந்துட்டா நிஷா. மாதுளை கன்று வாங்கியாச்சு. இப்போ நம்ம வந்து இதை நெட்டு வைக்க போகிறோம். போன வீடியோ நம்ம இந்த கொய்யா செடி வாங்கிட்டு வந்தோம்ல, இதான் கொய்யா செடி. நல்லா முட்டை விட்டுருச்சு பாருங்க. நிஷா இது பூவே விட்டுருச்சுடி. பூ இந்த இது இங்கே பற்றியா இல்லையா? முட்டை வெளியில் வந்துருச்சு. செடியோட சைஸை பாருங்கள், இங்கே பாருங்கள். இவ்வளோதான் செடியோட சைஸு. ஒரு ஜான் தான் இருக்குது. அந்த கொய்யாப்பழ செடி இதில் வந்து மாதுளங்கன்று வாங்கி வைக்க சொன்னீங்க. அதனால் நிஷா எவ்வளோத்துக்கு நிஷா வாங்கினா? 50 ரூபாயா? பரவாயில்ல. இன்னும் கொஞ்சம் பெருசாக வாங்கிட்டு வந்துருந்தீங்கன்னா நல்லா தளச்சி. கீழே உட்காந்து பிரிஞ்சு கொட்டி போயிடும். நார்த்தங்கன்று நல்லா வளர்ந்துக்கிட்டு இருக்கு. நம்மளுக்கு நார்த்தங்கன்று கொய்யா கன்று பூ. இந்த வீட்டுக்கு நான் வந்தோடனே நார்த்தங்கன்று வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் தான் செல்வா வந்து கொய்யாங்கன்று வாங்கினார். மறுபடியும் நான் தான் வந்து இன்னைக்கு வந்து நிஷா இது வாங்கி சந்தையா அன்னைக்கு. அதுதானே பார்த்தேன், இல்லாட்டி வாங்கிட்டு வந்திருக்க மாட்டியே. அது இன்னொரு செடி ஒன்று இருக்கு, மடக்காத செடியா. ரொம்ப ஃபுல்லாக போட்டு போச்சிடாத, அந்த இலையெல்லாம் வெளியில் தெரியணும். அவங்க கரெக்டான அளவில் அவங்க கொடுத்துருக்காங்க பாரு. போதும் அப்படியே சல்லி வரலாம் இதாயிரும் நிஷா. போதும் அப்படியே ரொம்ப அது ஸ்ட்ராங்காகவும் நிற்கணும்ல. அடுத்து என்ன கன்று வாங்கி வைக்கலாம், நம்ம மரம் வாங்கி வைக்கலான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன் நெல்லிக்காய் வாங்கிட்டு வர வேண்டியதானே? சரி என்னம்மா? என்ன வண்டி தண்ணி வருதா? நம்ம பைப்லைன் புடி நம்ம பைப்பில் வருதா தண்ணி வருதாங்க? சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அடுத்தது என்ன கன்று வைக்கலாம்னு சொல்லு. மண்ணை நல்லா ஃபுல்லாக தள்ளி விடுங்க சார். இல்லாட்டி செடி சாஞ்சி போய் நிற்கும். நல்லா அமுக்கி விடு. சூப்பர். இது எல்லாம் மாதுளை பழம்லாம் காய்க்கிட்டு அந்த கொய்யா பழம் சின்ன இதிலே காய்ச்சிருக்கோம். ஏன்னா ஒட்டு கொய்யா அப்படின்னாங்க, சின்னதுலேயே காய்ச்சிருந்தாங்க. காய்ச்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு கொண்டு வந்து தர்றோம். எல்லாமே நல்லா இருக்குது. செடியெல்லாம் வைக்கிறது தண்ணி வசதி தான் இல்லை ஊற்றுறதுக்கு டெய்லி. காஞ்சி போகாமல் ஒவ்வொரு டம்ளர் ஊற்றினோம்னாலே போதும். இந்த மாதிரி ஒரு சின்ன குடத்தில் ஒரு அரை குடம் ஊற்றினாலே போதும். இது கொஞ்சம் ஊற்று. நம்மளோட மிளகா செடி மறந்துட்டேனே காமிக்க. சீனி மிளகா எப்படி நல்லா தலைன்னு வளர்ந்துருச்சு. விதை இல்லை மிளகானா விதை போட்டது. நல்லா எப்படிங்கிறங்க தலைன்னு சூப்பராக வளர்ந்துருச்சு. ஓகே அனிஷா, சரி ஓகே பாய் சொல்லு எல்லாருக்கும். பாய்.